உங்கள் தங்கச்சி அங்கே வாங்க. உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுற? என்ன சாப்பிட்ற? தொண்டை வலின்னு தானே சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்? ஹாய் நண்பர்களே, இங்கே பாருங்கள், தொண்டை வலின்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமா? தொண்டை வலி இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தொண்டை வலி சரியாயிடாது. இதை சாப்பிட்டு டேப்லெட் போட்டால் சரியாயிடும். இப்போ விட்டுட்டா நீ நல்லா 2000 மீட் பண்ண முடியுமா? அதனால சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சோறு தானே முக்கியம். ஆமாம், உனக்கு சோறு தான் முக்கியம். எங்கேயாச்சும் அடுக்கக்கூடிய காரியமாக அது பாருங்க. காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லும் போது பாயாசம் வேறு இதில் நல்லா வேறு இது காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தருவாங்க கேட்டால் தருவாங்க. ஓகே பாருங்க, எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்துருக்கான், அவன் மட்டும் எவ்வளோ கிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன் போய் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஒன்றுமே கொடுக்கவே இல்லை, எல்லாம் மட்டும்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. தொண்டை வலி பல்லு வலின்னு சொல்லிட்டு இப்படி தின்ற ஆளையெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? பாருங்கள், தொண்டை வலினா சாப்பிடணும். ஆக்ஷன்லாம் வேணாம். வலியுது. சரி, பாய் சொல்லு. பாய். நீங்களும் சாப்பிட்டுங்களா? உங்களெலாம் யாராருக்கு பிரியாணி பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பிரியாணி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. திட்டாதீங்க சரிங்களா? திட்டாதீங்க. பாய். ஹலோ, பிரியாணி சாப்பிட்டது பார்த்ததுல இப்போ ரசம் சாப்பாடு சாப்பிட்றியா? இங்கே பாருங்க, சோத்துக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கு பாருங்க. சொல்லு, என்னன்னு சொல்லு. சோறு தான் முக்கியம். அப்போ ரெண்டாவது போய் சாப்பிடுங்க. ஃபைனலாக ரசம் ஊற்றி சாப்பிட்றாங்க பாருங்க. ரசம் இந்த கிணத்துல மோர் வேற ஊற்றி குடிச்சாச்சு. இப்போ இந்த ரசம் மறுபடியும் அந்த கப்பு சாப்பிட்டு நீ இப்போ வீடியோ காசுல தானே வேணான்னு சொல்கிற. இந்த கப்பில் வந்து எனக்கு ரைஸ் கொடுத்தாங்க. இதில் கொஞ்சம் இந்த கப்பில் அவங்களுக்கு ரைஸ் கொடுத்தாங்க. அதை கொஞ்சோண்டு போட்டுன்னு வீடியோக்காக என்கிட்ட வச்சுட்டாங்க. இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இந்த கப்பு அவங்க இலையில போட்டு இல்லை இல்லை இல்லை, அவளுக்கு தான் சாப்பாடு முக்கியம் இல்லையா, அதுக்காக நான் அவகிட்டே கொடுத்துட்டேன். எனக்கு முக்கியம் இல்லை, உனக்காக தான் நான் சாப்பிடவே வந்தேன். பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் யாருக்காக வந்துருப்பேன்னு சொல்லி. சரளாக்காவுக்கு தான் அந்த உடம்பு சரியில்லையே, சரி முழுக முடியலையே, சரி கொஞ்சமாக சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். அவன் வேறு எங்கேயோ கூழ் குடிக்கலாம் என்னை கூப்பிட்டு போனான். நான் தான் பிரியாணி சாப்பாடு கூப்பிட்டு வந்தேன். திட்டு போகிறாங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் வேறு திட்டப்படாங்க. நீ சாப்பிடு. கள்ளம் கபடம் இல்லாத மனசு உடம்பு. சாப்பிடு சாப்பிடு. ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வேணுமா? வேணாம். சும்மா இருக்கிற இடத்துல நீங்களே சாப்பிட விட முடியல. சும்மா என் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி நீ உடம்பு சரியில்லை சரிச்சா ஊசி போட்டாங்களா, மாத்திரை கொடுத்தாங்களா, மாத்திரை சாப்பிட்டியா, உன் ஃப்ரெண்டு கிட்ட போன கூட அப்படின்னு டார்ச்சர் பண்ணாரு. எல்லாம் ஒரு நாள் வெளியே